பொதுவாகவே வீடு அப்படின்னு இருந்தாவே கண்டிப்பாக பூஜை அறை இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய வீடு அப்படின்னாலே இயற்கையாக பார்த்திங்களா பள்ளிகள் இருக்கும். அந்த பள்ளி விழுந்தா எந்த தெய்வத்தை நம்ம வழிபட வேணும், அதே மாதிரி இந்த பள்ளி பார்த்திங்களா எந்த திசையிலிருந்து சத்தமிட்டால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், என்னென்ன லாபம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பள்ளி அப்படின்னாலே பலருக்கு பயம், பலருக்கு அதிர்ஷ்டம். காரணம் அதுவும் நம்மளோட பார்வை தான். பள்ளி அப்படிங்கிறது நவகிரகங்களில் கேதுவை குறிக்கக்கூடிய ஒரு இது. கேது அப்படிங்கிறது ஸ்வரபானு அப்படிங்கிற அசுரனோட உடலாகும். பள்ளி கத்துவது முதல் அது நம்மளோட உடலில் எங்கே விழுகிறது அப்படிங்கிறது வரைக்கும் அதனோட சில செயல்கள் பல முக்கியத்துவத்தை கொண்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. வீட்டோட கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டாலே நல்லது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளோட மனதில் பயம் மற்றும் கெட்ட செய்தி வரக்கூடும் அப்படிங்கிற அச்சமானது நமக்கு தோன்றும். வாயு மூலையான வடக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தம் போட்டாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட வீட்டில் சுப செய்திகள் தேடி வரும் அப்படின்னு அர்த்தம். வீட்டோட குபேர மூலையான தென்மேற்கு திசையிலேருந்து பள்ளி சத்தமிட்டாலே விருந்தினர்கள் வருவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். வீட்டோட தென்கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டால் வீட்டில் ஏதாவது ஒரு கலகம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். வீட்டோட கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தம் போட்டாலே நல்லது அல்ல. வாயு மூலையான வடக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டாலும் நல்லது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான நம்ம தகவல்களை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வீட்டில் பள்ளிகள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். இது ஒரு இயற்கையான விஷயந்தான். ஆனால் அந்த பள்ளிகள் சயனம் சொல்வதா ஜோதிடம் சொல்லப்படுது. நம்மளுடைய வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி நம்ம பேசி கொண்டிருப்போம். அப்போது எதிர்ச்சியாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியானது திடீர்னு சத்தம் போடும். அப்போது பெரியவங்க சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட, பள்ளியே சொல்லிருச்சு அப்படின்னு. நிச்சயம் இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளி எந்த திசையில் சத்தம் எழுப்பினால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டாலே பயம்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமையில் தன லாபம், செவ்வாய்க்கிழமையில் பள்ளி சத்தம் விட்டுச்சு அப்படின்னா சம்பத்து, புதன்கிழமையில் சந்தோஷம், வியாழக்கிழமையில் அசுபம், வெள்ளிக்கிழமையில் சுப செய்தி தேடி வரும், சனிக்கிழமையில் நல்ல செய்தி தேடி வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு நாளைக்குமே பள்ளிகள் சத்தம் போடுவதுக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இருந்தால் கூட இந்த பள்ளி பார்த்திங்களா, பள்ளி விழுந்தாலே எந்த தெய்வத்தை நம்ம வழிபட வேணும் அப்படின்னு பல பேர்த்துக்கு டவுட் இருக்கும். பள்ளி அனைவரோட வீடுகளில் இருக்கக்கூடிய அப்படின்னா கூட சாஸ்திரங்களில் பள்ளி நம்மளுடைய வீட்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா பள்ளி நம்மளுடைய வீட்டில் இருப்பது ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். அதிலுமே பஞ்சாங்க பலன் பள்ளி அடிப்படையாக வைத்து கணக்கிடப்படுவது. பள்ளிக்கு விசேஷ சக்திகள் இருப்பதாக இருக்குது. பள்ளி விழுந்தாலே என்ன பலன்? பள்ளி அப்படிங்கிறது ஏறக்குறைய அனைவருக்குமே தெரியும். அப்படி தோஷம் ஏற்படும் வகையில் உடல் உறுப்புகளில் பள்ளி விழுந்து விடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு தீமைகள் ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இறைவன் காட்டும் அறிகுறிகளாக இது இருக்கும். இறைவன் நேரில் வந்து பேச முடியாது அப்படிங்கிறதுனால தான் நமக்கு வரக்கூடிய நன்மை மற்றும் தீமைகளை சில குறிப்புகள் மூலமாகவே அறிவுறுத்துவார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. இதுக்கு நம்ம உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, காகம் கத்துவது, பள்ளி கத்துவது, உடலில் பள்ளி விழுவது, காகம் தலையில் அடிப்பது அப்படிங்கிற போன்ற சில குறிப்பிட்ட அறிகுறிகளால் கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுப்பார். இதனோட பலன்களை கணித்து சொல்வதற்கு சில சாஸ்திர முறைகளே முந்தைய காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் பள்ளி விழுவது அப்படிங்கிறது. ஆன்மீகத்தில் பள்ளி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாஸ்திர முறைப்படி மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டில் பள்ளிக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிக்கப்படுது. நாம் இறைவன்கிட்ட முக்கியமான விஷயமாக முறையிடும் போது பள்ளி சத்தமிட்டால் நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயம் அப்படியே நிறைவேறும். அதற்கு கடவுள் ஒப்புதல் அளித்து விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்லையுமே, திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆகியவற்றை பள்ளியோட உருவத்தை தொன்று தொட்டு வணங்குவது முக்கிய வழிபாடாக இருக்குது. பள்ளியை தொட்டு வழிபடுவதனால நம்மளுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கி துன்ப நிலை மாறி நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும்.
மேலுமே பல்லி நம்ம விழுற பலன்களை பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பல்லிகள் கத்தும் நேரம், திசை இது எல்லாத்தையுமே வைத்து பலன்கள் சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதுபோல தான் பல்லி நம்மளுடைய உடலில் விழுவதற்கும் பலன்கள் இருக்குது. இது ஆண் பெண் அனைவருக்குமே ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னா கூட உடலோட இடப்பாகம் வலப்பாகம் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். பல்லி விழும் பலன்கள் பற்றி நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் பல்லி விழுந்து விட்டால் அதனால் தீய பலன்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க எந்த தெய்வத்தை நம்ம வழிபட வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதற்கான பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் பல்லி விழுந்த பலன்கள் 7 நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பல்லி விழக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய பலன்களோட அடிப்படையில் தலை, மூக்கு, புருவ மத்தியில், வாய், மேல் உதடு, கை, வலது மணிக்கட்டு, இடது கை விரல், இடது விலா எலும்பு, முதுகு, மார்பு, தொடை, கால் விரல், நகங்கள், பாதம் போன்ற பாகங்களில் பல்லி விழுந்தாலே அது அபசகுனமாக கருதப்படுது. இவற்றில் விழுந்தால் தீய பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கிறது நமக்கு. அதே மாதிரி பல்லி விழுந்தால் வழிபட வேண்டிய தெய்வத்தையும் பரிகாரமும் பார்க்க போகிறோம். தோஷம் அல்லது தீய பலன்களை தரக்கூடிய உடல் பாகங்களில் பல்லி விழுந்தாலே உடனடியாக தலைக்கு குளிச்சு விட வேணும். இஷ்ட தெய்வத்தை உங்களுடைய மனதார நினைத்து எனக்கு என்ன துன்பம் வரும்னு தெரியல கடவுளே, நீ தான் பார்த்துக்கணும், எந்த துன்பமாக இருந்தாலும் எனக்கு சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. வீட்டிற்கு அருகில் சிவன் கோயில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பெருமாள் கோயில் இருந்தாலும் சரி, விநாயகர் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் அன்றைய நாளில் பல்லி விழுந்த உடனே குளிச்சுட்டு நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம். அப்படி செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபடலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு வரக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிப்பதனால தீய பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சி பல நன்மைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி முடிந்தவங்க காஞ்சிபுரம், திருச்சி, திருப்பதி ஆகிய கோவில்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பல்லி அந்த உருவத்தை தொட்டு நீங்கள் தரிசித்து வழிபட்டு வரதும் ரொம்ப ரொம்ப முன்னேற்றமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். வீடு அப்படின்னாவே கண்டிப்பாக பல்லி அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பல்லிகள் கதவு திறக்கும் இடங்கள்லையும் ஜன்னல் ஓரங்கள்லையும் இருந்து நம்ம பயமுறுத்தும். சில நேரங்களில் வீட்டில் பயங்கரமாக ஒரு வித சத்தத்தை வீட்டில் எழுப்பி கொண்டே இருக்கும். இது சில சமயத்தில் இந்த பல்லிகள் நம்மளுடைய மீது விழுவதும் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பல்லி சத்தமிடக்கூடிய திசைகளை வைத்து அதனோட பலன்களை நம்மளோட முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. தென்மேற்கு திசை வீட்டோட குபேர மூலையான தென்மேற்கு திசையிலிருந்து பல்லி சத்தமிட்டுச்சு அப்படின்னா அது விருந்தினர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அப்பா, அம்மா, உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்களுக்கு நெருக்கமானவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லுது. அதனால் நன்மை ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக தென்கிழக்கு திசை, அதாவது அக்னி மூலையான வீட்டோட தென்கிழக்கு திசையிலேருந்து பல்லி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா ஏதாவது வீட்டில் கலகம் வர வாய்ப்பு இருக்கிறதா ஒரு அறிகுறி. மேலுமே சில நாளில் அந்த வீட்டிற்கு ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வரலாம் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்ததாக கிழக்கு திசை. கிழக்கு திசையில் பல்லி சத்தமிடுவது அப்படிங்கிறது ராகு கிரகத்தோட ஒரு தன்மை. வீட்டோட கிழக்கு திசையிலேருந்து பல்லி சத்தமிட்டாலே நல்லது அல்ல. அதனால் நம்மளோட மனதில் ஒரு பயம், கெட்ட செய்தி வரக்கூடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மேலுமே கிழக்கு திசையில் பொதுவாகவே பல்லி சத்தமிட்டாலே ஆபத்து அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்ததாக வடக்கு திசை. வாயு மூலையான வடக்கு திசையிலிருந்து பல்லி சத்தமிட்டாலே நல்லது நடக்கும். அதாவது உங்களுடைய வீட்டில் சுப செய்திகள் தேடி வரும் அப்படின்றது அர்த்தம். இப்படி ஒவ்வொரு திசைக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. உங்களுடைய வீட்டில் எந்த திசையில் பல்லி சத்தமிட்டுச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பல்லியை கவனிச்சிருக்கீங்களா? வீட்டு பூஜை அறையில் பல்லி சத்தமிடுவது பெரும்பாலுமே நல்ல பலன்களை தான் கொடுக்கும். குறிப்பாக வடகிழக்கு அல்லது வடக்கு திசையில் சத்தமிட்டால் சுப செய்தி, செல்வம், குபேர யோகம் இதெல்லாமே கிடைக்கும். தெற்கு திசையில் சத்தமிடுவது முன்னோர்களோட ஆசையாக கருதப்படுது. ஆனால் தென்மேற்கில் விருந்தினர்கள் வருகையும் தென்கிழக்கில் கழகத்தையும் குறிக்கலாம். மேலுமே வடக்கு அப்படிங்கிறது வீட்டில் சுப செய்திகள் தேடி வரும். குபேர யோகம், செல்வ யோகம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி பூஜை அறைக்கு சிறந்த திசை. இந்த திசையில் பல்லி சத்தமிட்டாலே வடகிழக்கு திசையில் உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறும். தெற்கு முன்னோர்களோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கவலைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோமா தென்கிழக்கு சில நேரங்களில் கலகம் அல்லது சிறிய கருத்து வேறுபாடுகள் தோறலாம், சண்டை சச்சரவுகள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. கிழக்கு நன்மை மற்றும் சுப செய்திகள் உங்களுடைய வீடு தேடி வர அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா
பூஜை அறையில் பல்லி இருப்பது அந்த இடம் சுத்தமாக இருப்பதையும் தெய்வ அருள் இருப்பதையும் குறிக்கும். சகுனம் அப்படிங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயம். மேலுமே பல்லி சத்தமிடுவதும் நல்லதை நினைப்பது நல்லதே நடக்கும். மேலுமே உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வீடு எப்போதுமே மகிழ்ச்சியாக மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பல்லி சத்தமிடுவது, பல்லிகள் நிறைய நடமாடுவது இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நல்ல சக்திகள் நிறைந்திருப்பதாக தான் அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை முன்னதாகவே அந்த பல்லி உணர்த்துவதனால நீங்கள் பல்லி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த திசைகளை குறித்து நீங்கள் பார்த்தீங்களா அதற்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டில் எந்த திசையில் பல்லி சத்தம் போடுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல சகுனமா அல்லது கெட்ட சகுனமா உங்களுக்கு தோன்றுதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்களா பல்லி தலைமையிலே எங்கேயா விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக தெய்வ வழிபாடு அன்றைய நாளில் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு கண்டிப்பாக செய்யுங்க. அந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.